all, welcome to the Idli show. எல்லாத்துக்குமே காமனாக பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னா இட்லின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம சுட சுட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க 1/2 கப் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். அடுத்து நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் அண்ட் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அண்ட் நான் இன்றைக்கி இதை குழந்தைக்கு கொடுக்குறனால வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணல. கடைசியாக நான் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த மசாலானாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலாவை சின்ன சின்னதாக மினி இட்லி மாதிரி செஞ்சு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம நார்மல் இட்லி பண்ணும்போது அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது. இப்போ நான் வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே மினி இட்லி மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம இட்லி மாவுக்குள்ளே எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி தட்டில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் ஆட் ஆகும். அதுக்காக தான். அதில் நம்ம வச்சுருக்க இட்லி மாவை ஊற்றலாம். கம்மியாக ஊற்றினா போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். அடுத்து நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருக்க இந்த ஆலு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட இட்லி மாவை ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம இட்லி சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் ஸ்டஃபிங் அழகாக தெரியுது இல்லையா? இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஐடி ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.